அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு தான் நாளைக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு இன்றைக்கி கடைசியாக ஒருக்கா வந்து பெங்களூரில் அந்த ராமமூர்த்தி நகர் ரோடை வந்து பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு பாத்திரம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தாங்க அங்கே வந்திருக்கோம். ஆனால் நான் வந்து ஊருக்கு போகிறது வந்து போகல, நான் கேன்சல் ஆகிடுச்சு. சரி சொல்லிட்டு ஏதாவது பாத்திரம் அது கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டில் வந்து வந்துகிட்டே இருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? ராமமூர்த்தி நகர் மெயின் ரோடு. இங்கே என்ன நல்லா இருக்கும்? இங்கே எல்லா கடையும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே பாத்திர கடையே இல்லை. ரெண்டு கடை 3 கடை தான் இருந்துச்சு. ஒரு கடை வந்து மெயின் ரோட்டில் இந்த ராமமூர்த்தி நகர் மெயின் ரோட்டில் 2 கடை இருந்துச்சு, ஒரு பெரிய கடையாட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகும்போது ஒரு கடை, அது இவ்வளோ தான் அங்கே பாத்திர கடையாட்டு. நான் தேடி வந்த பொருள் கிடைக்கவே இல்லை, வாங்கவும் முடியல. அதனால் விசாமல் ஆன்லைனில் போட்டு அதை வந்து என்ன ஆனால் இங்கே எல்லாமே கிடைக்குங்க. பாத்திரம் வந்து 2 கடை இருக்கிறனால நல்ல பெரிய கடையாக இருக்குது. ஆனால் நான் கேட்டு வந்தது தான் இங்கே வந்து கிடைக்கவே இல்லை. நான் வந்து என்ன கேட்டு வந்தேன், ஐஸ்கிரீம் மோல்டு தான் தேடி வந்தேன், கிடைக்கவே இல்லை. என்ன வந்து சொல்லுங்க, பேசு. இங்கே வந்து நிறைய வளையல் கடை, கம்மல் கடை எல்லாம் இருந்துச்சு. போய் ஒரு வளையல் கம்மலை ஆட்டோ போட்டுட்டு வந்துச்சு. ஏது எப்போ? அப்படியா? சரி. கடைசி இந்த பாத்திர கடைக்கு தான் வந்தோம். இங்கே தான் வாங்கினோம். என்ன வாங்கினோன்னு சொல்லிட்டு கடைசியாக நான் வந்து சொல்கிறேன். ஆனால் விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க வந்து. ஆனால் ஆன்லைனை விட நான் வாங்கினது வந்து இங்கே விலை வந்து கொஞ்சம் கம்மி, அதனால் அதை வாங்கிட்டேன். லாஸ்ட்டு காய்கறி கடைக்கு போனோம். நாளைக்கு ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு காய்கறி கடைக்கு வந்து போனோம். எங்கள் ஊரில் வந்து வெள்ளை கத்திரிக்காய் கிடைக்கும், இங்கே வந்து பெங்களூரில் வந்து வெள்ளை கத்திரிக்காய் வந்து கிடைக்காது. ஆனால் இங்கே கிடைக்கிற கத்திரிக்காய் எங்கள் ஊரில் கிடைக்காது, கொஞ்சம் தூரம் போகணும், அதாவது தென்காசி இந்த மாதிரி போகணும். அதனால் நான் வந்து இங்கே வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது ஒரு மாதிரியாவே இருக்குது. நல்லா இந்த கத்திரிக்காய் வந்து எங்கள் ஊரில் கிடைக்காது. மேலேயா தென்காசியில் தான் போய் வாங்கணும் இந்த கத்திரிக்காய்லாண்டு. அவ்வளோ தூரம் 3/4 மணி நேரம் அவ்வளோ பஸ் ட்ராவல் பண்ணி போய் போனால் தான் வாங்குவேன். நாங்கள் அடிக்கடி தென்காசிலாம் போக மாட்டோம். அதனால இங்கே வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் அங்கே கிடைக்கிற காய்கறியெல்லாம் அங்கே கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு காய்கறி கடைக்கு வந்திருக்கோம். டபுள் பீன்ஸு அப்படின்னா இது பட்டர் பீன்ஸ். இது சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா செய்வாங்க, சாதத்தில் போட்டு செய்வாங்க. அப்புறம் வந்து குருமா வைப்பாங்க, அப்புறம் வந்து கிரேவி வைப்பாங்க, அப்புறம் புளிக்குழம்புல போடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து கோவக்காய், நாட்டு கோவக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் பாறை கோவக்காய். இது பாருங்கள், பெரிய கோவக்காய். இது வந்து நாட்டு கோவக்காய். இங்கே வந்து நாட்டு தக்காளி அவ்வளோ கிடைக்காது, ஃபுல் ஜாமுன் தக்காளி தான். இதெல்லாம் ஜாமுன் தக்காளி தான். இன்னைக்கு ஒரு ரவுண்டு போனதுக்கு கடைசியாட்டு இதாங்க நான் வாங்கினது. வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த பாத்திரம் தான் வாங்கினேன் நான். ஆன்லைனில் வந்து இதோட சின்ன சைஸ் வந்து எவ்வளோ பார்த்தேன்னா 799 ரூபா பார்த்தேன். இது அதை விட டபுள் பெருசு. இது வந்து நான் கடையில் வந்து 700 ரூபாய் நான் வந்து கடையில் வந்து எவ்வளோ சொன்னேன்னா, இந்த விலை வந்து இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. 950 ரூபா சொன்னாரு. இது வந்து நல்ல கனமா இருக்கு. இந்த பாத்திரம் வந்து சூப்பரா இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இது வந்து பின்னால இது வந்து சில்வர். அவ்வளோதாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, என்னோட இதெல்லாம் எடுமா பேக் பண்ணிட்டோம்.